بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக துதித்தவனாக இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு இமாம், அதாவது பள்ளியிலே தொழுவிக்கின்ற இமாம், மகரிபு இஷா சுபஹ் போன்ற ஜஹரியத்தான சத்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகைகளிலே இரகசியமாக ஓதுகிறார், சத்தமின்றி ஓதுகிறார். இது கூடுமா என்று கேட்டால் ஃபலஜூஸு தாலிக அம்ல, கூடுமா அல்லது கூடாதா என்று கேட்கப்பட்டதற்கு பதிலாக, சகோதரர்களே, யஜூஸு தாலிக, அது ஜாயிஸ் ஆகும். கடமை என்னவென்றால் கிராத்துல் ஃபாத்திஹா வகத் ஹஸல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ருக்குனு மின் அர்கானி ஸலா, தொழுகையின் கடமைகள் ஒன்று. அது ஜஹரியத்தாக ஓதப்பட வேண்டியதற்கு பகரமாக சிறியத்தாக ஓதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்றம் ஃபிஸ் ஸலாத்துல் ஜஹரியா, ஜஹரியத்தான லுஹர், ஜஹரியத்தான மகரிபு இஷா சுபஹ் போன்ற தொழுகைகளிலே சத்தமிட்டு ஓதுவதுதான் ஏற்றமானது. சிறியத்தான தொழுகை லுஹர் அசர் தொழுகைகளிலே இரகசியமாக ஓதுவதுதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். அதுதான் சிறப்பு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறியத்தான தொழுகையிலே, லுஹர் அசர் போன்ற தொழுகைகளிலே சில வேளைகளில் சில வசனங்களை பின்வரியில் உள்ளவர்கள் செவிமடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் சத்தமிட்டு ஓதுவார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ், சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வகையிலே ஒரு இமாம் சில வேளைகளில் லுஹர் அசர் போன்ற தொழுகைகளிலே சத்தத்தை உயர்த்தி அவர்கள் சில ஆயத்துக்களை ஓதுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. லுஹர் அசர் போன்ற தொழுகைகளிலே நபிகளார் ஓதிருக்கிறார்கள் என்ற வகையிலே ஒரு இமாம் சத்தத்தை உயர்த்துவது, செவியேற்க செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜஹரியத்தான தொழுகையை பொறுத்தவரையில், மகரிப் இஷா சுபஹ் தொழுகையை பொறுத்தவரையில் சிறியத்தாக இரகசியமாக ஓதுவதை விட சத்தமிட்டு ஓதுவதுதான் சிறப்புக்குரியது. ஏனென்றால், எந்த அளவுக்கு என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் தினம் சஹாபாக்கள் நபிகளார் உட்பட சுபஹு தொழுகையை விட்டும் தூங்கிய நேரத்திலே சூரியன் உதயமாகும் வரை தூங்கிவிட்டார்கள். அதை அவர்கள் சற்று வீரிடம் மாறி அங்கே சுபஹு தொழுகையை தொழுதார்கள். சுபஹுடைய சுன்னத்தையும் தொழுதார்கள், ஃபரதான சுபஹு தொழுகையும் தொழுதார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபிகளார் தொழுதார்கள், சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுதார்கள். வழமையை போன்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை நிறைவேற்றிய போது குர்ஆனை சத்தமிட்டு ஓதிய வரலாறு சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் ஜஹரியத்தான தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவது ஏற்றமானது. இராக்கால தொழுகை மகரிப் இஷா சுபஹ் தவறினால் அதை பகலையிலே நாங்கள் தொழுகின்ற பொழுது சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு இந்த கேள்விக்கு பதிலை முடித்து விடைபெறுகிறேன். ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.